இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பல காரணத்துக்காக புலம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு வந்து எல்லாரும் மொழியால் சேர்ந்துள்ளோம். இங்கே எல்லாம் தமிழ் மொழி சங்கம் அமைத்து எல்லாரையும் ஒரு சேர ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த தொல்காப்பிய விழா மூலமாக திரு குமணராசா அவர்கள் இந்த மாலை நேரத்தில் நம் அனைவரையும் ஒன்றாக கொண்டு வந்தமைக்காக அவருக்கு நன்றி கூறுகிறேன். பல நாள் குமணராசா ஐயாவோட பழக்கம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு விழாவில் பங்கேற்றுக்கல. முதல் முறையாக மக்களோடு சேர்ந்து நானும் நல்ல ஒரு தமிழ் பேச்சு கேட்குறதுக்கு தான் வந்தேன். என்னை அவங்க அழைத்த போது நான் சொன்னது, என்ன பேச சொல்லாதீங்க, நான் தமிழில் பேசுவது மிகவும் கடினம் என்று. சரி, ஏதோ மற்றவங்களாம் பார்த்துட்ட பிறகு நம்மளும் ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம். தமிழ் எவ்வளோக்கு எவ்வளோ தமிழில் பேச முடியுதுன்னு முயற்சி செஞ்சு பார்ப்போன்னு தான் அவங்க முன்னாடி பேசுறதுக்காக வந்திருக்கேன். நல்ல ஒரு புரிதல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒரே ஒரு சின்ன புரிதலை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ் மொழிக்கு தொன்மையான மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு ஏற்கனவே ஒரு ரெக்கக்னிஷன் வந்துடுச்சு. நம்ம எல்லாம் பெருமையாக தான் இருக்கோம், ஒரு செம்மையான மொழி பேசுகிற ஒரு வர்க்கத்துலேருந்து நம்மெல்லாம் வந்திருக்கோன்னு. பல மொழிகள் ஹிஸ்ட்ரியே ரீரைட் பண்ணிக்கிட்டு இருக்க அளவுக்கு வந்தாச்சு. ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் யார், ரொம்ப கலாச்சாரத்தில் பழமையானவர்கள்னு ஒரு தர்க்கம் வரப்போகுது, அவர் வந்துக்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டிலேருந்து தான் சிவிலைசேஷன் ஆரம்பிச்சிருக்கலான்ற டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல விஷயந்தான். தெரிகிற வரைக்கும், அகப்படுற வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான். வரலாம், இந்த வேற யாராவது நாட்டில் வேற யாராவது கூட நோண்டி எடுக்கலாம். கடலுக்குள்ளே போய் கூட நோண்டி எடுத்து அங்கேயும் மனிதர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லக்கூடிய நேரம் கூட வரும். லெமூரியா ஃபவுண்டேஷனால் தான் எல்லாம் ஒன்றா வந்திருக்கும் இந்த இடத்துக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பல மொழிகள் இருந்திருக்கு, பல மொழிகள் அழிந்தும் போயிருக்கு. அழிந்து போனதுக்கான காரணம் என்னன்னு பல பேருக்கு தெரியும், பல பேர் பேசியிருக்கோம். சில வர்க்கம், சிலருக்காக தான் இந்த மொழி, சில பர்பஸ்க்காக தான் இந்த மொழின்னு இருந்த மொழிகள் எல்லாம் அழிந்து போச்சு. இல்லை, எல்லாருக்காகவும் இந்த மொழி, எல்லா சாமானியருக்கும் இந்த மொழி, இலக்கணத்தை தாண்டியும் இந்த மொழி வாழும் அப்படின்னு இருக்கனால தான் தமிழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் பிற மொழி சொற்களை சேர்க்கக்கூடாது, எல்லாம் பல டிஸ்கஷன்லாம் நடந்துச்சு. பட் பிற மொழி சொற்கள், பிற இடத்தோட ப்ராக்டிசஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் தமிழ் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்னோட புரிதல். அதே மாதிரி இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் அது புரிதல் இருக்கணும், அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸை எல்லாருமே உண்டுபடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கிறனால நம்மளோட மனசில் இருக்கிற குழப்பங்கள் தெளிவுற நல்ல வாய்ப்பு அமையும். ஸோ அதனால் மறுபடியும் லெமூரியா ஃபவுண்டேஷன் இதை சேர்ந்த மற்ற எல்லா மக்களுக்கும் இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள எல்லா தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். காவல்துறையின் இணை காவல்துறை ஆணையர் ஐயா ஜெயக்குமார் ஐயா அவர்களை லெமூரியா அறக்கட்டளையின் தலைவர் ஐயா குமணராஜன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அடுத்ததாக